ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுட்டு சுலகம். காலையில் சுட்ட இட்லி மீந்து போச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வச்சு அட்டகாசமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது வந்து பெரியவங்கலேருந்து குட்டீஸ் வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய், சின்ன சின்னதாக கட் பண்ண கருவேப்பிலை, அடுத்து கொத்தமல்லி இதை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி அதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். பச்சை வாசனையெல்லாம் போய் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மீந்து போன இட்லி ஒரு 4 எடுத்திருக்கேன். இப்போ இதை அந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேங்காய் சட்னி, கெச்சப்புன்னு எதுனாலும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். எல்லா இட்லியும் இதே மாதிரி உதுத்து விட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவையும் இட்லியும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணியாச்சு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப குட்டி குட்டி உருண்டையாக விட்டு எடுத்தால் தான் நம்மளுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா குட்டி குட்டி உருண்டையாக பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு 16 உருண்டை கிடச்சிது எனக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துட்டா தான் உள்ளே நல்லா குக்காகி வெளியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ அடுப்பில் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ சூடான எண்ணெயில் நம்ம இந்த உருண்டைகளை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி போட்டவொடனே நல்ல பபுள்ஸ் வரணும். அதுதானே கரெக்டான எண்ணெய் பதம். ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு உருண்டைகளை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிங்கன்னா நல்ல எண்ணெயும் குடிக்காமல் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இடையில இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி மீந்து போன இட்லியில் செஞ்சதுன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா பால்ஸுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். நல்ல சூப்பரான கிறிஸ்பியான பால்ஸ் வந்து கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிறதையும் ஒவ்வொரு பேட்சாக இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதையே குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணால் இதில் வந்து டூத்பிக்கை வந்து இன்சர்ட் பண்ணி நல்ல லாலிபாப் மாதிரி கொடுத்தா கெச்சப் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா டுட்டு சுலகம் சேனலை லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.